அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 18ஆம் தேதி, அதாவது கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி, திங்கட்கிழமை, திருதியை திதி. மிருகசீரிஷ நட்சத்திரம் சாயங்காலம் 3:49 வரை, அதற்கு மேல் திருவாதிரை நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் விருச்சிக ராசி. ராகுகாலம் காலை 7லிருந்து 9 வரை, யமகண்டம் 10லிருந்து 12 வரை, நல்ல நேரம் காலையில் 6:15 to 7:15, சாயங்காலம் 4:45லிருந்து 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடைய நிறம் வெண்மை, வெள்ளை கலர் சட்டை போட்டுக்கோங்க. தவிர்க்க வேண்டியது பச்சை. சாப்பிட்டது அதாவது துவரம்பருப்பு சம்பந்தம், அதாவது டால் அல்லது சாம்பார் சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது நம்ம ஜோதிட பாடத்தில் ஒரு 2 நிமிஷம் டச் பண்ணிவிட்டு நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். குரு, சுக்கிரன், வளர்புற சந்திரன், இவங்க பாவர்களோடு சேராத புதன், இவங்க சுபகிரகம். அதாவது குருவும் சுக்கிரனும் எப்போவுமே சுபகிரகம்தான். சந்திரன் எப்படின்னா, வளர்பறையில் சந்திரன் சுபகிரகம், முழு சுபகிரகம். தேய்பிரையில் பிறந்திருக்கிறவங்களாக இருந்தால் அவர்களுக்கு சந்திரன் பாவகிரகத்தினோடையே சேரும். அதே மாதிரி புதன் தனியாக நின்றால் முழு சுபத்தன்மை பெறுவார். பாவர்களோடு சேர்ந்திருந்தால் கொஞ்சம் பாவத்தன்மையையும் செய்வார். அப்போ சுபகிரகங்கிறது குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், பாவர்களோடு சேராத புதன், இவர்கள் சுபகிரகங்களாகும். இவங்க லக்கணத்திலிருந்து 3, 6, 8, 12ஆம் இடங்களுக்கு அதிபதிகளானால் அவர்கள் அசுபர்கள் தான், கொடிய ஸ்தானாதிபதிகள் என்றும் கருதப்படுவார்கள். அதாவது சுபராக இருந்தால் கூட 3, 6, 8, 12, 6, 8, 12 மறைவு ஸ்தானம்னு எல்லாருக்கும் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். 3ஆம் வீட்டையும் சேர்த்துக்கலாம். அதில் இருந்தால் கொடிய ஸ்தானத்தினோட பலனை பெறுவதனால் சுபகிரக பலனை குறைத்து கொண்டு கெட்ட பலன்களை செய்வார்கள். அப்போ கொடிய ஸ்தானாதிபதிகள் என்று நம்ம கருதப்படுவார்கள். அதே மாதிரி சூரியன், தேய்பிரை சந்திரன், செவ்வாய், பாவகிரகங்களோடு சேர்ந்த புதன், சனி, ராகு, கேது, இவங்கள் எல்லாம் அசுபர்கள் அல்லது பாவகிரகங்கள் என்று அழைக்கப்படுவார்கள். ஆனால் இவர்கள் 1, 4, 5, 9, 10, 11, அதாவது 1, 4, 7, 10 ஆகிய கேந்திர ஸ்தானங்களிலோ 5, 9 ஆகிய திரிகோண ஸ்தானங்களிலோ அந்த இடத்துக்கு அதிபதிகளானார் சுபர்களாக கருதப்படுவார்கள். இதை நீங்கள் நன்கு உணர்ந்து வைத்து கொள்ளுங்கள். ஸோ நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் பாவகிரகம் கூட சுபகிரகமாகவே கருதப்படுவார்கள். 3, 6, 8, 12 ஆகிய கெட்ட ஸ்தானங்கள் இருந்தால் சுபகிரகங்கள் கூட பாவகிரகங்களாக கருதப்படுவார்கள். இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசிக்காரங்களுக்கு தொழிலில் முன்னேற்றமும் நல்ல லாபமும் கிடைக்கின்றது. விரோதிகள் கூட ஃப்ரெண்டாக, நண்பர்களாக மாறிவிடுகிறார்கள். நண்பர்களால் உதவியும் ஆதாயமும் கிடைக்கின்றது. தாயார் அல்லது மனைவி வழியில் எதிர்பாராத வகையில் சொத்து சேர்க்கை உண்டாக வாய்ப்பு உள்ளது. அடுத்து ரிஷபம். பெரியோர்கள் சந்திப்பு, அரசாங்க ஆதரவு முதலியவை நடக்கும். அதாவது வெளியூர் பயணங்கள் கூட நல்ல பலன்களையே கொடுக்கிறது. குடும்பத்தினரை பற்றிய கவலை இருக்காது. கணவன் மனைவியரிடையே சிறிது பிரிவு உண்டாகலாம். பெற்றோர் உதவியாய் இருக்கின்றனர். அடுத்து மிதுன ராசி. சிறிய அளவில் தொழிலில் லாபம் கிடைக்கின்றது. குடும்பத்தினரில் யாருக்காவது சிறு உடல்நலம் பாதித்தால் கூட உடனடியாக தேவையான சிகிச்சையை செய்து விடுங்கள். இல்லை என்றால் அதனால் பெரிய அளவு செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. எச்சரிக்கையாக நடந்து கொண்டால் எந்த பிரச்சனையும் பெரிய அளவில் வராது. அடுத்து கடகராசி. தொழிலில் இடையூறு இருந்து கொண்டே இருக்கின்றது. மனதை தளரவிடாமல் நடந்து கொள்ளுங்கள். உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் மூலம் தொந்தரவு உண்டாகின்றது. ஆனாலும் மனைவியின் ஆதரவு நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் தருகின்றது. அடுத்து சிம்மராசி. வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாகின்றன. வெளியூர் பிரயாணங்கள் செய்ய வேண்டிய வந்தாலும்
அதனால் பிரயோஜனம் ஏதும் இல்லை. ஆனால் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கிறது. பெண்களுடன் எச்சரிக்கையாக பழகுங்கள், அவர்களால் கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்புள்ளது. அடுத்து கன்னிராசி. தனலாபம், பொருள் சேர்க்கை, மன அமைதி, குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகின்றது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் முடிவாகிறது. மக்கள் பேறு இல்லாதவர்களுக்கு மக்கள் பேறு உண்டாகின்றது. புதுமனை புகுவதும் புத்தாடை வாங்குவதும் நடக்கும். அடுத்து துளாராசி. குடும்பத்தில் சிறு சிறு தகராறுகள் வந்து கொண்டே இருக்கிறது. பணவரவை விட செலவு அதிகரிக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவை நஷ்டத்தில்தான் முடியும். குடும்பத்தில் சுபகாரியம் ஒன்று நடந்தாலும் சில விரும்பத்தகாத நிகழ்ச்சிகளும் நடக்கின்றன. அடுத்து விருச்சகம். இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். அதனால் புதிய முயற்சியில் ஈடுபடுவது, ட்ரேடிங் செய்வது, முக்கிய பிரமுகர்களை சந்திப்பது, தூர பிரயாணம் மேற்கொள்ளவும் இதுவற்றை மேற்கொள்ளாமல் தவிர்த்து விடுங்கள். ஏன்னா இது எல்லாமே நெகட்டிவாகத்தான் முடிவடையும். மனச்சோர்வுக்கு இடம் தராதீர்கள். அடுத்து தனுசு ராசி. உறவினர்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வருகிறார்கள். எந்த காரியங்களெல்லாம் ஓரளவு வெற்றிகரமாகவே முடிவடைகின்றது. குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் தோன்றும். மேற்படிப்பு படித்தவர்களுக்கு நல்ல காலம் கண்முன்னே தெரிகிறது. பொருள் சேர்கின்றது. கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து மகர ராசி. துன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. வீண் செலவு மாத்திரம் குறையாமல் அப்படியே இருக்கிறது. தொழிலில் சின்ன மாற்றம் உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறது. சிலருக்கு எதிர்பாராத வகையில் பொருள் வரவு உண்டாகின்றது. கணவன் மனைவி உறவு கூட சிறப்பாகவே இருக்கின்றது. அடுத்து கும்பம். துன்பங்களை கொடுக்கும் சனி பகவான் அதை தாங்கும் மன வலிமையையும் துணிவையும் கூட உங்களுக்கு அளித்து வருகிறார். பிரயாணங்கள் அவ்வளவு நல்ல பலனை தருவதில்லை. குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டம் வந்தால் கூட ஓரளவு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவுகிறது. அடுத்து மீனம். வெளியூர் பிரயாணங்களை தவிர்த்து விடுங்கள். தொழிலில் முழு கவனத்தையும் செலுத்தி வர கூடுமானவரை பொறுமையுடன் இருக்க நல்லவித மாற்றங்கள் நிகழும். கணவன் மனைவி உறவு மாற்றம் நல்லபடியாகவே இருக்கின்றது. நண்பர்கள் உதவி செய்ய முன்வருகின்றனர். ட்ரேடிங்கை தவிர்த்து விடுங்கள். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.